வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது தண்டனை பெற்ற ராமன். ஒரு நாள் அரசர் தன் மந்திரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் புதிய அரண்மனையில் ஒரு சிறந்த கலைஞனால் தீட்டப்பட்ட வர்ண சித்திரங்களை காண்பித்தார். அந்த சித்திரங்கள் இராமாயண மகாபாரத நிகழ்ச்சிகளாக இருந்தன. அனைவரும் அந்த சித்திரங்களை கண்டு வியந்தனர். ராமன் மட்டும் உற்சாகமின்றி அந்த சித்திரங்களை பார்த்து கொண்டே வந்தான். பிறகு ராமன் அரசரை பார்த்து ஒரு சித்திரத்தை காண்பித்து, அரசே, இதனுடைய மறைந்த பாகம் எங்கே என்று கேட்டான். உடனே அரசருக்கு கடுங்கோபம் ஏற்பட்டது. அவர் ராமனை பார்த்து, கலையறிவு கடுகளவும் இல்லாதவனே, அதை நீ கற்பனை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி சிரித்தார். ஒரு மாதத்திற்கு பின் ராமன் அரசரை அணுகி, அரசே, நான் மிக சிறப்பாக அனைவரும் கண்டு வியக்கும்படி வர்ண சித்திரம் தீட்ட கற்றுக்கொண்டேன். சித்திரம் தீட்டுவதில் என்னிடம் யாரும் போட்டியிட முடியாது. அத்தனை தத்ரூபமாக நான் சித்திரம் தீட்டும் ஆற்றல் உடையவன் என்றான். அரசர் மகிழ்ந்து, ராமா, என் கோடை அரண்மனையில் உன் கைவரிசையை காட்டலாம். நீ வரையும் சித்திரங்கள் என் மனதை கவர்ந்தால் நான் இதுவரை உனக்கு அளித்த பரிசுகளை விட அதிகமாக வழங்குவேன் என்றார். ராமன் 1 மாதம் வேலை செய்த பின் அரசரையும் அனைவரையும் தாம் தீட்டிய சித்திரங்களை காண வரும்படி வேண்டினான். அங்கே கால்கள், கைகள், மூக்குகள், காதுகள், கண்கள், பற்கள் மிக அலங்கோலமாக தனித்தனியே வரையப்பட்டிருந்தன. இதை கண்ட அரசர் கோபப்பட்டார். அவர் ராமனை பார்த்து, ராமா, உடலின் மற்ற பாகங்கள் எங்கே என்று கேட்டார். அதற்கு ராமன் அரசரை பார்த்து, அரசே, அவைகளை தாங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் என்றான். அரசர் மேலும் கோபமடைந்து காவலர்களை அழைத்து, இவனுடைய செயல்கள் எனக்கு வெறுப்பை அளிக்கின்றன. அழகிய கோடை அரண்மனையை விருந்தினர் வரும் வேளையில் கெடுத்து விட்டிருக்கிறான். இவன் தலையை சீவி விடுங்கள் என்று ஆணையிட்டான். அந்த காவலர்கள் ராமனிடம் சவுக்கடி பெற்றவர்கள். நன்றி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் கேட்கலாம்.